பனி பெய்கின்ற வைகரை பொழுதிலே கண்ணனை பாடி சென்றதாக சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் பாடினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பாவையர்கள் பனி நீர் ஆடினர், பாவை நோன்பு நோட்டனர் என்று பரிபாடலிலே நான் படித்திருக்கின்றேன். இதை நான் குறிப்பிட காரணம், காலை வேளையில் நீராட செல்லுகின்ற பெண்களை அழைக்கின்ற பெண்கள், நங்கையரை அழைக்கின்ற பெண்கள் ஆண்டாள் குறிப்பிடுவதை போல அவர்கள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து சென்னல் விளையட்டும், கண்ணல் விளையட்டும், மாதம் மும்மாறி மழை பொழியட்டும் என்றுதான் பாலை நோன்பு மேற்கொள்ள சென்ற பெண்கள் பாடியிருப்பதாக நான் படித்திருக்கிறேன். ஆக மார்கழி திங்களில் அப்படி நாடு செழிக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். விவசாயிகளுடைய துயர் துடைப்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். விவசாயிகளுடைய துன்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த போராட்டத்தை நடத்துவது வந்திருக்கின்ற வேளையில் என்ன நோக்கத்துக்கு போராட்டம் என்பதை லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில், தளம் அமைத்த தூத்துக்குடி மாவட்டத்தில், மாநகர் மாவட்டத்தில் துண்டு பிரசுரங்கள் மூலமாக லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த போராட்டத்தில் 25,000க்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இங்கே வராத லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார், எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம். என்ன நோக்கத்திற்காக இங்கே குறிப்பிட்டார்? அறிவிக்கப்படாத மின்வெட்டு. இதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம். இந்த மின்வெட்டினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இங்கே போராட வந்திருக்கிறோம். சென்னையிலே மின்வெட்டு கிடையாது. மின்வெட்டு அடையாளம் காண்பிப்பதில்லை. தலைநகரத்திலே முதல் மந்திரி இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அங்கு மின்வெட்டு இல்லை. ஆனால் நாடுக்கு மின்வெட்டு இருக்கிறது, கிராமங்களில் இருக்கிறது, நகரங்களில் இருக்கிறது, அனைத்து பகுதிகளிலும் இருக்கிறது. பள்ளிக்கு போகிற மாணவன், கல்லூரிக்கு போகிற மாணவி, அவள் படிக்க முடியவில்லை, வீட்டிலே விளக்கு எரியவில்லை, இந்த காடா விளக்க வைத்து படிக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. இந்த சூழலில் இந்த மின்சார வெட்டு விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறார். மின்சார வெட்டு இல்லை என்றார் மந்திரி. தமிழகத்தினுடைய அத்தனை பகுதிகளிலும் ஏறத்தாழ 3,500 கோடி ரூபாய் தொழிற்சாலைகளில் இந்த 3 மாத காலத்தில் முன்வெட்டு காரணமாக நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வளவு கடுமையான மின்வெட்டுக்கு என்ன காரணம்? நான் முதல் மந்திரி கலைஞர் கருணாநிதி அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்த சால கேடு, நாட்டை பிடித்த கேடு. 2006 நீங்கள் அரசு பீடத்துக்கு வந்தீர்கள். நான் கேட்கிறேன், அதற்கு முன்பு மின்வெட்டு இருந்ததா? இந்த அவலம் இருந்ததா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மின்வெட்டு இல்லை, இந்த அவலம் இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த கொடுமை. தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தி திறன், தமிழகத்திலே மின் உற்பத்தி 10,098 உற்பத்தி திறன், 10,011 மெகாவாட் மின்சாரம் கலைஞர் கருணாநிதி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு தயாரிக்கப்பட்டது, மின் உற்பத்தி செய்யப்பட்டது. இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளிவிவரத்தை அடிப்படையிலே பேசுகிறது. இவ்வளவு மின்சார உற்பத்தி ஆயிற்று என்று சர்க்காரை ஒப்புக்கொண்டிருக்கிற சர்க்கார், கருணாநிதி சர்க்கார். ஆனால் இன்றைக்கு 7,500 மெகாவாட் மின்சார உற்பத்தி ஆவதாக சொல்கிறார். 2,511 மெகாவாட் மின்சார உற்பத்தி குறைந்தது ஏன்? அதிமுக ஆட்சியிலே பொறுப்பிருந்த காலத்தை விட இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் 2,511 மெகாவாட் மின்சார உற்பத்தி குறைந்திருக்கிறது. உடனடி தேவை 8,800 மெகாவாட் மின்சாரம் உடனடி தேவை. 7,500 மெகாவாட் மின்சாரம் தான் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. 1,300 மெகாவாட் மின்சாரம் உடனடியாக தட்டுப்பாடு. இதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அரசு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மின்சார அமைச்சர் சொல்லுகிறார், மத்திய தொகுப்பில் இருந்து எங்களுக்கு வர வேண்டியது கிடைக்கவில்லை, காற்றாலைகளில் இருந்து கிடைக்கவில்லை. பொய், பச்சை பொய். காற்றாலைகளில் இருந்து எவ்வளவு மின்சாரம் நீங்கள் கணக்கு போட்டீர்கள்?
எவ்வளவு மெகாவாட் கிடைக்காம திட்டமிட்டபடி கிடைக்காமல் போயிற்று. நான் குற்றம் சாட்டுகிறேன். மின்சார நிலையங்கள் பராமரிக்கப்படவில்லை, இயந்திரங்கள் கருவிகள் புதுப்பிக்கப்படவில்லை, காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை, திட்டமிடவில்லை இந்த அரசு. அதனுடைய விளைவு இந்த மின்வெட்டு. பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள். டாக்டர் சதன் திருமதிக்குமார் சொன்னதை போல மருத்துவ நிலையங்கள் அனைத்து பகுதியும் இன்றைக்கு வாடுவதற்கு காரணம், விவசாயி துன்பப்படுவதற்கு காரணம் ஏற்கனவே இருக்கிற தொல்லை போராடுது. அவன் ஜெனரேட்டர் வைத்து பம்பு செட் வைத்து அவன் தண்ணீர் பாய்ச்ச முடியாது, கட்டுப்படி ஆகாது. மின்சாரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறான், மின் மோட்டாரை அழுத்துகிறான், தண்ணீர் பாத்திக்கு தடை வைப்பதற்குள் நின்று போய்விடுவார். இதான் விவசாயிகளுடைய நிலைமை. ஆகவேதான் இதற்கு காரணமான சர்க்காரை தூக்கி எறிவதற்கு, மக்களை திரட்டுவதற்குத்தான் இந்த போராட்டம். இந்த சர்க்கார் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே நாங்கள் திரண்டு வந்திருக்கிறோம். இது அறப்போராட்டம் தான், இது அகிம்சை வழி போராட்டம் தான். ஆனால் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன், விவசாயிகள் பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு அவர்களை யாராலும் தடுக்க முடியும். அமைதியாகத்தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், போராடுகிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் வன்முறைக்கு போக மாட்டார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு எச்சரிக்கை செய்கிறேன், விவசாயிகளுடைய வாழ்விலே இன்றைக்கு மண் விடுவதற்கு நீங்கள் தான் காரணம். கொட்டமடிக்கிறீர்களே, சர்க்கார் நடத்துகிறீர்களே, இங்கே இருக்கிற கிராமத்து விவசாயிக்கு டிஏபி உரம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு ஏமாற்ற அறிக்கையா? இனி உரம் கிடைத்து பயனில்லை, உரம் யாரும் வாங்க போறது? உரம் தேவையான காலத்தில், கார்த்திகை மாதத்தில், மார்கழி மாதத்திலே கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டிய நேரத்திலே டிஏபி உரம் கிடைக்கவில்லை. 200 ரூபாய் கருப்பு சந்தையிலே கள்ள மார்க்கெட்டிலே அதிகம் கொடுத்தால் கிடைத்தது 486 ரூபாய் கணக்கு, அரசாங்க விலை கணக்கு. ஆனால் 650 ரூபாய் வெளியிலே விலை. இதற்கு என்ன காரணம்? அரசாங்கத்தினுடைய நிர்வாக கோளாறு காரணம். மத்திய அரசும் காரணம், மாநில அரசும் காரணம். தூத்துக்குடி ஸ்பீக் நிறுவனம் டிஏபி உற்பத்தி செய்யாததற்கு என்ன காரணம்? அரசாங்கத்தின் நிர்வாக கோளாறு காரணம். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய தொகை 500 கோடி ரூபாயை வராக்கடன்களுக்கு சரி செய்ய வங்கிகள் முயற்சித்த போது அதை தடுக்காத விளைவாக அவர் உற்பத்தியை நிறுத்திவிட்டார். மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் உற்பத்தியை நிறுத்திவிட்டது. இதற்கு மத்தியில் நம்முடைய ஆட்சி மாறி சொல்லலாம், எப்படி ஏமாற்றுகிறார்கள். நாங்கள் கேட்கின்ற உரம் ஒன்று, கொடுக்கின்ற உரம் ஒன்று. இன்றைக்கு என்ன தெரியுமா? யூரியா உரம் என்று அதுவும் தேவைதான், ஆனால் யூரியா கிடைக்கிறது என்கிறார்கள். நம்முடைய தம்பிகள் இங்கே வந்து சொன்னார்கள், வழக்கமாக பயன்படுத்துகிற யூரியா அல்ல, இவர்கள் கொடுக்கின்ற கிருபா யூரியா என்பது அது ஒற்றைக்கொட்டை அளவுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு துணுக்கும் அது பாழாக்குகிறது நிலத்தை என்று சொன்னார். விவசாயிகளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு துன்பம் இருக்கிறது. மின்சார வெட்டினால் பாதிப்பு, உரம் கிடைக்காததால் பாதிப்பு, இவ்வளவு போதாது என்று சில வேளைகளில் மழை பெய்யாமல் விவசாயியை மாட்டுகிறது, சில நேரங்களில் மழை பெய்து மாட்டுகிறது. சமீபத்தில் பெய்த பெருமழையில் இந்த கரிசல் காட்டு பகுதியில், இந்த வானம் பார்த்த பூமி பகுதியில் வாழும் விவசாயிகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் மக்காச்சோளம் விளையும் என்று. பாழாய் போயிற்று. நூற்றுக்கணக்கான ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாழாய் போயிற்று. கடலெல்லாம் தீரும், இது கொஞ்சம் காசு கிடைக்கும் நினைத்தார், அவ்வளவு பாழாய் போயிற்று. உளுந்து விளையவில்லை, பாசிப்பயிர் விளையவில்லை, கொஞ்சம் விளைந்தது விளைவு நினைத்தார்கள். இந்த வெள்ளம் அதையும் பறித்துக் கொண்டு போனோம். பாசிப்பயிறு, உளுந்து, மக்காச்சோளம் எல்லாம் பாதிக்கப்பட்டது. நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்காருக்கு, சிறு விவசாயி பெரு விவசாயி என்று பேதம் காட்டி இந்த ஏமாற்று மோசடி வேலைகளில் ஈடுபடாதீர்கள். நாங்கள் ரசீது தருகிறோம் என்று ஏமாற்றுவதற்கு சிறு விவசாயம் இருக்கிறீர்களா? சிறு விவசாயம் சின்ன கடற்காரர், பெரிய விவசாயம் பெரிய கடற்காரர். முதல்ல விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கீங்க, யாரை ஏமாத்துறீங்க கேட்டா நானே விவசாயிங்கிறார். என்னையா விவசாயம் பண்ணீங்க? விவசாயத்தை பற்றி என்னையா தெரியும் உங்களுக்கு? நாங்க இந்த மண்ணிலேயே போராடி வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணோடு வளர்ந்தவர்கள், மண்ணில் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய கண்ணீரை நாங்கள் உணர்ந்தவர்கள். 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கு குறைக்காம நஷ்டஈடு கொடு. சிறு விவசாயி பெரு விவசாயி பேதம் பார்க்காது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த விவசாயிகள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கோவில்பட்டியிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விவசாயிகள் நம்முடைய மாவட்ட செயலாளர்